ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். கிறிஸ்மஸ் வந்தாலே எல்லாருமே எவ்வளவு தான் கடையில் கேக் வாங்கினாலும் நம்ம வீட்டில் ரொம்ப டேஸ்டியாக சுலபமாக கேக் செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைப்போங்க. அந்த மாதிரி ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய கிறிஸ்மஸ் கேக் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு முட்டை, ஆல்கஹால் இதெல்லாம் சேர்க்காம ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ப்ளம் கேக்கு தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக நான் கொஞ்சம் நட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் பிஸ்தா பருப்பு அது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக முந்திரி பருப்பு, அதுவும் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதையும் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த நட்ஸு தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த நட்ஸ் வேணுனாலும் நீங்கள் விருப்பப்பட்டதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பாதாம் பருப்பு, அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ட்ரை கிரேப்ஸ், அது பார்த்தீங்கன்னா நான் சாதாரண கிரேப்ஸ் தான் எடுத்திருக்கேன், ட்ரையாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு கருப்பு திராட்சை ட்ரையாக கிடச்சா கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதையும் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக டியூட்டி ஃப்ரூட்டி, அது பார்த்தீங்கன்னா 3 கலரில் இருக்குது. ரெட்டு, க்ரீன், எல்லோ மிக்சடாக இருக்கிற மாதிரி நான் கலர் மிக்சடாக இருக்க மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். அதுவும் நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக செரி ஃப்ரூட்டு, செரி பார்த்தீங்கன்னா நான் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா முழுசாக போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் நான் 2 பீஸ் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஒரு 5-6 செரி தான் நான் கட் பண்ணேன். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு ஜூஸில் தான் ஊற விட போகிறோம். நான் ஆரஞ்சு பழத்தை நல்லா ஜூஸ் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 150 ml இருக்கும். இந்த ஜூஸையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஜூஸில் நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கலை. இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து ஊற வச்சு செய்யும் பொழுது அந்த கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி அப்படியே கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம 1 மணி நேரம் ஊற விடணும். நான் மூடி போட்டு விட்டுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப்பு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். எல்லாமே மெஷரிங் கப்பில் தான் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு பார்த்தீங்கன்னா 120 கிராம் இதோடைய அளவு. இந்த சர்க்கரையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரைக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதில் அதே 1/2 கப் அளவு தண்ணியை நம்ம சூடுபடுத்தி எடுத்துக்கணும். நல்லா சர்க்கரையை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் கலந்து விடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் கலரில் வரணும். அந்த சூட்லேயே சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகும். சர்க்கரை இப்போ நல்லா கரைய தொடங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கரைஞ்சிட்டு நல்ல கோல்டன் கலர் வரும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டிம்மில் வைக்கணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம ஹாட் வாட்டரை சேர்த்துக்கலாம். இன்னும் கலர் வரல, இப்போ தான் கரைய ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி சர்க்கரை கரைஞ்சி கோல்டன் கலர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டரோ இல்லை கோல்டு வாட்டரோ சேர்க்கக்கூடாது. அது மாதிரி சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை அப்படியே முன்னு சேர ஆரம்பிச்சிடும். கரைஞ்ச சர்க்கரை எல்லாமே இறுக ஆரம்பிச்சிடும். இப்போ சர்க்கரை கரைஞ்சி லைட்டான ஒரு கோல்டன் கலர் வந்துட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும். வந்த உடனே நம்ம ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சர்க்கரையில் சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா கலர் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ தான் லேசான ஒரு கோல்டன் கலர் வந்துட்டுருக்குது. அந்த கேக்குக்கு கலர் கொடுக்குறதே இந்த சர்க்கரை தான். இதை நம்ம கலர் வர வச்சுட்டு நம்ம ஹாட் வாட்டரை சேர்த்தோம்னா நல்ல ப்ரௌன் கலரில் நமக்கு ப்ளம் கேக் கிடைக்கும். இப்போ நல்லாவே கலர் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஹாட் வாட்டரும் ரெடியாக இருக்குது. 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி கொஞ்சமாக சேருங்க. கொஞ்சம் தெறிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பொறுமையாக தான் சேர்த்து கலந்து விடணும். தண்ணியை சேர்த்த உடனே சர்க்கரை லேசாக இறுகி வரா மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த ஹாட் வாட்டரில் அந்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிரும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த இறுகின சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த பட்டை, கிராம்பு இதை நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். நான் 1 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 4 கிராம்பு எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ப்ளம் கேக்கில் ரொம்ப முக்கியமானது இதுவும் தான். இதை நம்ம பவுடர் பண்ணுறதுக்கு இதை அப்படியே பவுடர் பண்ண பவுடர் ஆகாது. அதனால் கூட சர்க்கரை சேர்த்து தான் நம்ம பவுடர் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சர்க்கரை இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க.
இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நீங்கள் கேக்கு எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் தடவிக்கணும். நான் கேக் டின் தான் எடுத்துருக்கிறேன், அதுவும் இட்டாலியன் மோல்டு தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் இல்லைனா வெண்ணெய் இல்லைனா நெய் எது வேணுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாட்டமில் நம்ம ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். வாசனை இல்லாத எண்ணெயாக பயன்படுத்துங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் பயன்படுத்துகிறேன். இந்த மாதிரி பாட்டம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடையும் சேர்த்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணிவிடணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா பாட்டமில் நான் பட்டர் பேப்பர் போட போகிறேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் அது மேலே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட்டர் பேப்பர் மேலேயும் நான் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் சைடில் ஒரு தடவை நான் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டுருக்கிறேன். சைட்லேயும் பார்த்திங்கன்னா நான் பட்டர் பேப்பர் தான் போட போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு செட் பண்ணும் பொழுது அது கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். இந்த சைடு நான் ஒரு பீஸ் வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் நான் ஒரு பீஸ் பட்டர் பேப்பரை செட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி செட் பண்ணுறதுனால நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேக்கும் உடையாமல் இருக்கும். அதுக்காக தான் பட்டர் பேப்பர் இதில் ஒட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டர் பேப்பர் மேலேயும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கணும். அப்படியே வெறுமனே வச்சிடக்கூடாது. அவ்வளோதான், நமக்கு கேக் வேக வைக்கிறதுக்கு கேக் மோல்டு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கேக்குக்கு மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஆரஞ்சு ஜூஸில் நம்ம ஊற விட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மற்ற வேலைகள்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது நல்லாவே ஊறிடும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர்லாம் நல்லா வருது அப்படியே ஓப்பன் பண்ண உடனே. இப்போ நம்ம சுகர் கேரமலைஸ் வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா ப்ரௌனிஷாக. இதை நான் இதில் சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். அதை நம்ம அப்படியே சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் சலிச்சு தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா அதில் கட்டிகள்லாம் இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 240 கிராம். இதை நம்ம இந்த ஸ்ட்ரைனரில் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நான் சலிச்சு விட்டுக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்த சர்க்கரை, பட்டை, கிராம்பு அந்த பவுடரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா சில நேரம் பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் அரைப்படாமல் இருக்கும். அதை நம்ம சலிச்சிட்டு சேர்த்துக்கிறது நல்லது. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த திப்பிகள்லாம் லேசாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம செழிச்சிட்டு சேர்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நம்ம சலிச்சிட்டு தான் சேர்க்கணும். அதையும் இந்த மாதிரி சலிச்சு விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் நம்ம 1/4 கப் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்க்குறேன். அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் சேர்க்குறேன், வாசனை இல்லாத எண்ணெய். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 60 ml. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ளம் கேக்குக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சுங்க. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை. நான் உங்களுக்கு என்ன கேப்சர் பண்ணணும் அது பாருங்கள், அந்த பொருட்கள் வரைக்கும் தான் சேர்த்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் வரும். ரொம்ப திக்காக இருந்தால் வேணால் நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்து விட்டுக்கலாம். நான் பால் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதை நம்ம இந்த கேக் பேட்டரை கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம். கேக் பேட்டரை நான் கேக் டின்னுக்கு மாற்றிட்டேங்க. மாற்றிட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற ஹேர் பபிள்ஸ்லாம் அப்போ தான் ரிலீஸ் ஆகிட்டு கேக் நல்லா எழும்பி வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை நான் ஓடிஜியில் தான் வைக்க போகிறேன். ஓடிஜியில் இல்லை ஓவனில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே 10 நிமிஷம் 180 டிகிரி வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஓடிஜியில் வச்சுட்டு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் 180 டிகிரியில் நான் வேக விட போகிறேன்.
கேக்கை நான் 35 நிமிஷம் ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டேங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கிற அந்த பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துடலாம். எப்பவுமே கேக்கு பேக் பண்ணி எடுத்த உடனே நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதை திருப்பி போடவே முடியும். இப்போ நான் அந்த பட்டர் பேப்பரை மட்டும் அதிலிருந்து மெதுவாக எடுத்துட்ருக்கேன். இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிட்டு லைட்டாக நம்ம தட்டி விட்டாலே போதும். பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே கழண்டு வந்துடும். ப்ளம் கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கேக்கை பார்த்தீங்கன்னா நான் பிளேட்டில் திருப்பி போட்டுட்டேன். மேலெல்லாம் முந்திரி பருப்பு இருக்கே என்னன்னு பார்ப்பீங்க. இது லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி முந்திரி பருப்பை செட் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்டியாக நமக்கு ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு கட் பண்ணியே காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக அந்த நைஃப் இறங்குது பாருங்கள். அதுலேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு. இந்த ப்ளம் கேக்கு எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய நட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி செய்கிறோம். அவ்வளவு நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான இந்த ப்ளம் கேக்கை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக செய்யலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக சீக்கிரமாகவே நீங்கள் செஞ்சிடலாம். நான் ஓடிஜியில் செஞ்சேன். நீங்கள் குக்கர்லேயே இதை ரொம்ப சுலபமாக செய்யலாம். எப்படி செய்கிறதா இருந்தாலும் அதே டைமிங் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் என் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான நல்ல ஸ்பாஞ்சியான கிறிஸ்மஸ் கேக் ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் நல்லா டேஸ்டியான கேக்கு செய்ய முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.